தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் பாட புத்தகங்களில் இட்டு நிரப்பக்கூடிய தலைவர்களுடைய படங்களாக மாறிவிடக்கூடாது. அவருடைய கருத்துக்கள் இடம்பெற வேண்டும். அவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அவர்களுக்கு வெளிக்காட்டிட வேண்டும். இந்த கடமை ஆசிரியர்களுக்கு உண்டு, சற்று அதிகமாக சமூக அறிவியல் ஆசிரியர்களுக்கு உண்டு. இவையெல்லாம் நடந்தால்தான் அது ஒரு முழுமையான ஒரு அம்சமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு நாளும் காலை வணக்க கூட்டம் குறித்து நாம் அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அன்றைய செய்தித்தாளில் வந்த செய்திகள் குறித்து நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். எனக்கு செய்தித்தாள் படிக்க வேண்டும் என்று என்னுடைய தாயும் தந்தையும் அறிவுறுத்தி நான் அந்த கால தினமணியினுடைய நடுப்பக்க கட்டுரைகளை வாசிக்க ஆரம்பித்தது விவரம் புரியாத 4-5 வயதில், 4வது 5வது படித்து கொண்டிருக்கும் பொழுது. அது சற்று பழக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்த காலம் என்றால், நான் 9ஆம் வகுப்பில் காலை வணக்க கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றைய செய்தித்தாளில் வந்த 5 முக்கியமான செய்திகளை படிக்க வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்ட பொழுதுதான் அதனுடைய முதிர்ச்சி எனக்கு தெரிய வந்தது. ஒவ்வொரு நாளும் 5 செய்திகளை நான் குறித்து வைத்து கொண்டு அதற்காக எடிட்டிங் செய்து படிக்க வேண்டும் என்பதற்கு தயாரிப்பு சில நிமிடங்கள் எனக்கு ஆகும். அந்த தயாரிப்பு தான் இன்றும் நான் செய்தி குறிப்பு எழுதுவரை அது தொடர்கிறது. அதற்கான வித்து என்னென்று பார்த்தால், அநேகமாக நான் 8-9வது படிக்கும் பொழுது அன்றைய செய்தித்தாளில் வந்த செய்திகள் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் முதல் செய்தி சர்வதேச செய்திகள், 2வது இந்திய அளவிலான முக்கியமான செய்தி, அடுத்து ஏதேனும் பொருளாதார செய்திகள் என்று சொல்லி 5வது செய்தியாக விளையாட்டுச் செய்திகள். அதிலும் அந்த விளையாட்டுச் செய்திகளிலும் எனக்கு பிடித்த விளையாட்டு வீரர் ஏதேனும் அதிகமாக ஓட்டங்கள் எடுத்து வெற்றி பெறுவதற்கு காரணம் என்றால் சற்று உணர்வுபூர்வமாகவும், எனக்கு பிடிக்காத வீரர் சற்று அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைத்து காண்பிக்கும் அந்த எடிட்டிங் வேலையும் நான் செய்ததாக நினைவு. இது இன்றைய ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றனவா என்பது குறித்து பிரதிபலிப்பித்தால் அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் ஒவ்வொன்றும் எனக்கு யோசித்து பார்த்தால் இதனுடைய வித்து, விருட்சத்தினுடைய வித்து எங்காவது பள்ளியில் போய் கிடைக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஏதேனும் ஒரு பொருள் இருக்கின்றது. நான் ஒரு முறை 2 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. அந்த இடம் பல நேரங்களில் உங்களுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் உங்கள் காதில், உங்களுடைய செவிகளில் வந்து இறங்கிய அந்த இடம் கூட உங்களுக்கு நினைவிருக்கும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் ஜூன் 23ஆம் தேதி என்னுடைய 23 வயதில் IAS தேர்ச்சி பெற்றேன் என்று ஒரு நண்பர் சொன்ன இடம் அண்ணா நகரில். அந்த இடம் ஒவ்வொரு முறை கடக்கும் பொழுதும் என்னுடைய விழிகள் அந்த இடத்தை வருடிக்கொண்டே இருக்கும். அதே போல் ஒரு நாள் சென்னை சென்ட்ரல் அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை பக்கத்திலிருந்து நான் திரும்பும் பொழுது அலுவலகத்துக்கு செல்லும் அந்த நேரத்தில் காலை 10 மணிக்கு ஒரு செய்தி. ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு செய்தி. ஒரு நண்பர் அவர் பேசுகிறார். சத்தியமங்கலம் பகுதியில் இருந்து அந்த வருடம் தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவி வான்மதி என்று அந்த பெண் IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு நீங்கள் தான் காரணமாம் என்று பத்திரிகையில் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள். எனக்கு பார்த்ததாகவே நினைவில்லை, நான் அதற்கு முன் சந்தித்ததாகவும் நினைவில்லை. அந்த செய்தி நமக்கு வருகின்றது. அதை பார்த்துவிட்டு இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி நினைவில்லையே என்று நான் விட்டுவிட்டேன். ஒரு 2 நாள் கழித்து அந்த பெண் என்னை தொடர்பு கொண்டிருந்தார். பேசும்பொழுது, நீங்கள் ஒரு முறை எங்களுடைய பள்ளிக்கு வந்தீர்கள், அந்த நாளில் உங்களை பார்த்த பின் நான் முடிவு செய்தேன் IAS தேர்வு எழுத வேண்டும் என்று. உடனே எனக்கு நினைவு வந்தது. அந்த நாள் மிக முக்கியமாக எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. ஏனெனில் அதனுடைய பின்புலம் மிகவும் சுவாரஸ்யமானது. ஈரோடு மாவட்டத்தில் நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது எழுதப்படாத ஒரு விதி அங்கு நடைமுறையில் இருந்தது. மாணவர்கள் எதை கேட்டாலும் செய்து தர வேண்டும் என்று அனைத்து துறை அலுவலர்களுக்கும் உத்தரவு போட்டிருந்தோம்.
எந்த மாணவனாக இருந்தாலும் தடையேதுமின்றி மாவட்ட ஆட்சியரை அணுகலாம் என்ற அளவிற்கு அவருடைய குழந்தைத்தனமான கோரிக்கைகள் கூட மிக கவனமாகவும் கனிவாகவும் பரிசீலிக்கப்பட்ட காலம் அது. அந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் சத்தியமங்கலம் அரசு ஆண்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் என்னை வந்து சந்திக்கின்றார். எனக்கு தெரிந்து என்னுடைய அலுவல் பயணத்தில் அந்த அளவுக்கு அறச்சீற்றத்துடன் ஒருவர் பேசி நான் பார்த்ததில்லை. எல்லா ஊருக்கும் ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க, எல்லா மாணவர்களையும் செஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலையே, இப்படி தான் வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிறது. நான் என்ன பண்ணுங்க, வாழ்வீச்சில் மாநில அளவில் மிகச்சிறந்து விளங்குவது எங்களுடைய பள்ளி. அதற்கேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே நீங்கள் பண்ணி கொடுக்கலையேன்னு. கலெக்டருக்கே அப்போ தான் தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறது, அவர் குற்றச்சாட்டு வச்சது கலெக்டர் வந்து எதுவுமே பண்ணலையே. நான் சொன்னேன், அடுத்த தடவை அங்கே வர்றப்ப நான் நிச்சயமாக அவங்க பள்ளிக்கு வரேன் அப்படின்னு. சத்தியமங்கலத்துக்கு அந்த ஆய்வுக்காக சென்ற பொழுது அந்த பள்ளிக்கு நான் செல்கின்றேன். அதற்கு அப்பொழுதுதான் தெரிந்தது பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் அருகில் இருக்கின்றது. சாலைக்கு இடதுபுறம் அங்கே போய் அந்த ஆசிரியர்களிடம் பேசிட்டு என்ன தேவை எதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி போனோம். நல்ல நினைவு இருக்குது. அன்றைக்கி நான் அந்த கூட்டத்தில் கூட பேசலை. இன்று 300 ஆசிரியர் பயிற்றுனர்களிடம் என்னுடைய மொழியினுடைய திறனை, என்னுடைய திறனை பயன்படுத்தி நான் மந்திர உச்சாடனம் செய்கின்ற இந்த பகீரத பிரயத்தனம் கூட அதனுடைய ஒரு துளி கூட அன்றைக்கி நான் செய்யலை. நான் வந்து சென்றதை பார்த்து விட்டு ஒரு வான்மதி வானில் ஒளிர முடியும் என்றால் இந்த 300 ஆசிரியர்களால் முடியாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு நாள் வெறும் பார்வையில் வானை வசப்படுத்தப்படும்பொழுது ஏன் உங்களால் முடியாது? அந்த ஒரு கேள்விதான் நான் இன்று உங்கள் முன்னால் வைக்கின்ற கேள்வி. நம் முன்னால் மிகப்பெரிய கேள்விகள் நிற்கப்படுகின்றன, எழுப்பப்படுகின்றன. தமிழ் சமூகத்தின், ஆசிரியர் சமூகத்தின் நாம் தரும் கல்வியினுடைய தரம் குறித்து மிக உரத்த குரலில் விமர்சனங்கள் எழுகின்றன. நம்முடைய தன்மானத்தை உரசி பார்க்கும் அளவிற்கு அது செல்கின்றன. அதற்கான பதில் நம்முடைய கரங்களில் இருக்கின்றது, நம்முடைய பயிற்சியை நடத்தும் விதத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நாளில் இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். இன்று இரவு சற்று உங்களுடைய தூக்கம் குறைந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்வது, நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து சேர்ந்து வெறும் 97 நாட்கள் மட்டுமே ஆகிறது. ஆனால் கல்வி குறித்தான என்னுடைய கனவுகள் பல ஆண்டுகள் வயது. அதுதான் இந்த 97 நாட்களில் இவ்வளவு பாய்ச்சலை நம்மால் கொடுக்க முடிகின்றது. ஆனால் இந்த பாய்ச்சல்கள் வெறும் எழுத்துக்களாக, வெறும் காகிதங்களாக தேங்கிவிடக்கூடாது. இதனுடைய மிக முக்கியமான பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. இதை நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆசிரியர்களுடைய கடமைகள் குறித்து நீங்கள் விளக்க வேண்டும். நாம் எந்த நேரத்தில் இருக்கின்றோம், எப்படி இருக்கின்றோம், எப்படி மாணவர்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று. என்னுடைய முதல் குறிக்கோள் பள்ளி கல்வித்துறையினுடைய கம்பீரம் தொடர்ந்து நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான். நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும், உங்களுடைய குடியிருப்பு பகுதியிலும் பள்ளிகளிலும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், நேர்கொண்ட பார்வையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுடைய கம்பீரத்தை, உங்களுடைய நடையை, உங்களுடைய உடையை சற்று உயர்த்துவது போல இந்த துறையினுடைய கம்பீரத்தையும் தன்மானத்தையும் மதிப்பையும் அகமதிப்பையும் சற்று உயர்த்துவது போல உங்களுடைய செயல் இருந்தால் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் சோர்வுற்ற நிலையிலும் 2 கண்கள் மகிழ்ச்சியோடு அந்த 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 இடத்தை பருகி கொண்டிருக்கக்கூடும். அந்த வகையில் இந்த பயிற்சியில் சொல்லப்படக்கூடிய செயல்கள் இவை அனைத்துமே முழுமுற்றான இறுதியான முயற்சிகளோ முடிவுகளோ வாசகங்களோ அல்ல. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. இந்த தொடக்கத்தில் நாம் சில முயற்சிகளை, முன்னெடுப்புகளை எடுத்துச் செல்கின்றோம். இது மாறிவிடக்கூடியவை, இன்னும் மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடியவை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களோடு செல்லும் பொழுது பல நேரங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு பாட வேலையை எடுக்கும் பொழுதுதான் நீங்கள் மாணவராக மாறுகின்றீர்கள், மிக அதிகமாக படிக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அதுபோல்
அப்படி செய்யும் பொழுது இன்னும் அதிகம் நீங்கள் உணர்வீர்கள், அதிகம் நீங்கள் தெளிவு பெறுவீர்கள். அந்த பின்னூட்டத்தை, அந்த அந்த கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்பும் பொழுது நிச்சயமாக இது எங்களுக்கு பயன்பெறும். ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு இடத்திலும், இந்த முறை ஒவ்வொரு பயிற்சியிலும் சென்னையிலிருந்து அலுவலர்கள் அனுப்பப்படுவார்கள், உயர் அலுவலர்கள் வருவார்கள். பயிற்சி எப்படி நடக்கின்றது என்பதை கண்காணிப்பார்கள். இயன்றவரை, முடிந்தவரை அத்தனை மாவட்டங்களுக்கும் பயிற்சியின் போது நான் வருவதற்கு முடிவு செய்திருக்கின்றேன். அநேகமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக என்னை பார்ப்பதற்கு நீங்கள் முடியக்கூடும். பல நேரங்களில் எனக்கு வருத்தமாக இருக்கின்றது, அறிவியலின் உச்சகட்ட சாதனைகள் எல்லாம் என்னை போன்ற எந்திரன்கள் பல பேரை உருவாக்க முடியவில்லையே, ஒரே நேரத்தில் போக முடியவில்லையே என்று. அந்த வருத்தத்தை போக்கும் வகையில் முடிந்த அளவு இணையத்தின் வழியாக ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு நான் பேச முடியும். அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பயிற்சியின் போதும் என்னுடைய பேச்சும் உரையாடலும் முடிந்தவரை இணைய வழியே முயற்சி செய்வதற்கும் நாங்கள் முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த தொழில்நுட்ப ரீதியிலான தொடர்பு மட்டுமல்ல, நேரடியாகவும் வந்து கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த முறை பயிற்சி மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும். இந்த முறை ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பாட வேளையும் எப்படி இருக்கும், அதுவும் வெறும் மலை பிரசங்கமாக இருந்து விடாமல் ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்ம் ஆன் எஜுகேஷன், ஒரு வேர்ல்ட் சினிமா ஆன் எஜுகேஷன், ஒரு புத்தகத்தை பற்றி படித்துவிட்டு அது குறித்தான கருத்தாடல்கள், அது குறித்தான ஒரு குரூப் டிஸ்கஷன், பின்னூட்டம் என்று ஒரு புதுமையாக எப்படி செய்ய வேண்டும், இது பயனுள்ளதாக எப்படி பயிற்சி இருக்க வேண்டும் என்பது குறித்து கவலையோடு, கவலை என்ற வார்த்தையைத்தான் மீண்டும் மீண்டும் நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். இந்த பயிற்சியை எப்படி மேம்பட்டதாக, ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதாக அமைக்க வேண்டும் என்பது குறித்து நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். அதில் அந்த வேள்வியில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். தொடர்ந்த இந்த பயிற்சியில் இந்த முன்னோடி முகாம் உட்பட பயிற்சிகள் அனைத்திலும் ஏதேனும் நன்றாக நடந்திருந்தால், நல்ல செய்திகள் ஏதேனும் நடந்திருந்தால் திரு கண்ணப்பன் உட்பட அனைத்து அலுவலர்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம். தவறுகள் ஏதேனும் நடந்திருந்தால் நீங்கள் தெரிவிக்க வேண்டிய முகவரி பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர் அவருக்கு. ஏதேனும் தவறுகள், இன்னும் ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும், இதை இன்னும் இப்படி செய்திருந்தால், சிறப்பாக செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்றால், என்னுடைய எண் அநேகமாக தமிழ்நாட்டில் 100 என்பதற்கு அடுத்து அதிக பிரபலமாக இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். முடிந்தவரை குறுஞ்செய்தியாக அனுப்பினால் அது பெரும் உதவியாக இருக்கும். ஏனெனில் திருப்பி பேசுவதற்கான வாய்ப்புகள் பல நேரம் இல்லாமல் இருக்கா. 9791044234. ஆனால் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், விமர்சனங்கள் மட்டும் வரவேற்கப்படுகின்றன. பாராட்டுதல்களும் மற்ற அன்பான விசாரிப்புகளும் அனைத்தும் திரு கண்ணப்பன் அண்ட் கோவிற்கு. விமர்சனங்களை நான் எதிர்பார்க்கின்றேன். நாம் மிகப்பெரிய ஒரு பயணத்தில் நாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். திரு ரங்கநாதன் உட்பட, திரு பாலாஜி சம்பத் உட்பட அனைவரும் இதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நம்மிடம் தமிழ் சமூகம் நிறைய எதிர்பார்க்கின்றது. பாராட்டுதல்கள் அத்தனையுமே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மழலை குழந்தைகள் எழுந்து நடைபோடுவதை உற்றார் உறவினர் பாராட்டுவதற்கு சமம். அந்த பாராட்டுகளினால் நாம் தேங்கி அடையவிடக்கூடாது. நம் மேல் விழும் பூவிதழ்களை மென்மையாக ஒதுக்கிவிட்டு எதிர்கொண்டிருக்கும் தடைகளுடைய வலிமையை பரிசோதிப்பது தான் உங்களுக்கு விட்டு விடுகிறேன். நன்றி.